அதே போல மீனவர்கள் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். அந்த மீனவர் ஏழை குடும்பத்தில் இருந்த மீனவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு பசு வீடுகள் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்ற அந்த தொழிலாளி ஏதாவது பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தில் 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் புதிதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி 8,000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடனுதவி வழங்கப்படும். இந்த பகுதியில் மத்திய அதிமுக ஆட்சியில் தான் கழிவு நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சி கோயம்பேடு பாலம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வராரு. அதிமுக ஆட்சியில் தான் சென்னை மாநகர மக்களுக்கு தேவையான மழைநீர் வடிகால் வசதி கொண்டு வந்த திட்டம். அதோட பல திட்டங்கள், பல பாலங்கள், அற்புதமான உட்புற சாலைகள், நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக அற்புதமான இன்னைக்கு மருத்துவர்கள் நியமித்தோம். இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் தேவையான அளவுக்கு மருத்துவர் செவிலியர்கள் மருத்துவ பணியால் நியமித்த அரசு அதிமுக அரசாங்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.